ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தா காண்டம் சாப்டர் 38. வானரர்களின் பேரரசனாக மீண்டும் உயர்ந்திருந்த சுக்ரீவன் ராமபிரானுக்கு உதவுவதற்காக தனது உறுதியை முழுமையாக நிறைவேற்றும் காலம் வந்துவிட்டது அப்படிங்கிறத நன்னா உணர்ந்துக்கிறான். உலகின் பல திசையிலிருந்தும் வந்த வானரர்களும் கரடி படைகளும் பலவித சக்திகளும் திறமைகளும் கொண்ட வீரர்களும் அவனுடைய அழைப்பை ஏத்துண்டு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்து கூடியிருந்தார். அவர்களால் கொண்டு வரப்பட்ட உபாயனங்களையும் பரிசுகளையும் சுக்ரீவன் ஏத்துக்கிறான். அனைவரிடமும் அன்பான வார்த்தைகளை கூறி அவர்களை சந்தோஷப்படுத்துறான். பிறகு தங்கள் தங்கள் பணிகளை செய்யும்படி அவளை அனுப்பி வைக்கிறான். தனது கடமையை வெற்றிகரமாக நிறைவேற்றி இருந்த வீர வானரர்களை பார்த்தபோது தானும் தனது நண்பனான ராமனும் பெரும் காரியத்திற்கான முதல் கட்ட வெற்றியை அடைந்து விட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி அவன் மனசுக்குள்ள எழுந்தது. அந்த மகிழ்ச்சியில அவன் மொதுவா லக்ஷ்மணன் கிட்ட போய் கிஷ்கிந்தையிலிருந்து புறப்பட்டு ராமனை சந்திக்கலாம் அப்படின்னு பணிவோட சொல்றான். லக்ஷ்மணனும் அதுக்கு சம்மதம் கொடுக்கறான். சுக்ரீவன் ரொம்ப சந்தோஷத்தை அடைஞ்சான். நான் எப்போதும் உங்கள் கட்டளைக்கே உட்பட்டவன் என்று கூறிய அவன் தாரையையும் மற்ற பெண்களையும் அங்கேயே இருங்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுடுறான். அதுக்கப்புறம் உயர்ந்த குரல்ல வானவர் தலைவர்களை எல்லாம் கூப்பிடுறான். அவனது அழைப்பை கேட்டவுடன் வானர வீரர்கள்லாம் வேகமா ஓடி வரா. அவர்கள் அனைவரும் கைய கூப்பிண்டு நிற்கிறா. அவள்லாம் சுக்ரீவன் கிட்ட ஒரு அரசனுக்கு உரிய கம்பீரத்தோடு தமக்கான சிவிகையை உடனடியாக கொண்டு வருமாறு கட்டளைய கொடுக்கிறான். வானரர்கள் கொஞ்சம் கூட காலதாமதம் இல்லாம அழகிய ஒரு சிவிகையை கொண்டு வரா. அதை பார்த்த சுக்ரீவன் லக்ஷ்மணனை அதுல ஏறுமாறு மரியாதையோடு கூப்பிடுறான். பொன்னால் அலங்கரிக்கப்பட்டு சூரியனை போல ஒளிர்ந்த அந்த வாகனத்துல சுக்ரீவனும் லக்ஷ்மணனும் ஏறிக்கிறா. வெண்மையான அரச குடை தலையின் மேல இருந்தது. வெண் சாமரங்கள் வீசுறா. சங்குகளும் பேரிகைகளும் முழங்குறது. வாழ்த்து பாடகர்கள் புகழ்ச்சியான பாடலை பாடுறா. அரச செல்வ சிறப்பின் முழு அடையாளங்களோடு சுக்ரீவன் புறப்படுறான். அவனை சுற்றி ஆயுதம் ஏந்திய எண்ணற்ற வானர வீரர்கள் பாதுகாப்பா வரா. இப்படி பேரணியாக வந்து ராமபிரான் தங்கி இருந்த புனிதமான அந்த இடத்தை அடையறா. சிவிகையில் இருந்து இறங்கி லக்ஷ்மணனோடு சேர்ந்து ராமன் கிட்ட போறான் சுக்ரீவன். உடனே கைகூப்பி பணிவோடு நிற்கிறான். அவனை பின்பற்றி வந்த அனைத்து வானரர்களும் அதே போல வணங்கி நிற்கிறா. அந்த காட்சி மலராத தாமரை முட்டுக்கள் நிறைந்த ஒரு பெரிய குளத்தை போல அழகாக இருந்தது. இத்தகைய ஒழுங்கும் பக்தியும் நிறைந்த படையை பார்த்த ராமபிரான் ரொம்ப சந்தோஷத்தை அடைகிறார். சுக்ரீவன் ராமபிரானின் திருவடிகளில் தலையை வைத்து வணங்குறான். உடனே ராமன் அவரை அன்போடு எழுப்பி அணைத்து கொண்டார். அது வெறும் அரசனை வரவேற்கக்கூடிய ஒரு அணைப்பு அல்ல. அது நன்றியையும் நட்பையையும் தர்ம உறவையும் வெளிப்படுத்திய அன்பின் அரவணைப்பு. பின்னர் அவனை அருகிலே அமரச் செய்தார். அருகில் இருந்த சுக்ரீவனை நோக்கி ராமன் ஆழ்ந்த அரசியல் மற்றும் தர்ம ஞானம் நிறைந்த உபதேசத்தை கொடுத்தார். வாழ்க்கையில் தர்மம், பொருள், காமம் ஆகிய மூன்றிற்கும் உரிய இடம் உண்டு என்று சொல்கிறார். அவற்றை சரியான காலத்துல சரியான அளவுல யார் பின்பற்றுகிறார்களோ அவனே சிறந்த அரசன் அப்படின்னும் விளக்கி சொல்றார். தர்மத்தையும் கடமையையும் கைவிட்டுட்டு மட்டும் மூழ்கி விடுகின்றவன் உச்சியிலே தூங்கிவிட்டு கீழே விழும்பொழுது விழித்துக் கொள்வது போலத்தான் அப்படின்னு சொல்றார். ஒரு அரசன் நண்பர்களை காப்பதிலும் பகைவர்களை அழிப்பதிலும் எப்போதும் விழிப்போட இருக்கணும் அப்படின்னும் தர்மத்தின் அடிப்படையில் செயல்பட்டாதான் வாழ்க்கையின் 3 குறிக்கோள்களையும் அனுபவிக்க முடியும் அப்படின்னும் சொல்றார். மேலும் இப்போது பகைவரை வென்று சீதாதேவியை மீட்க வேண்டிய காலம் வந்துடுத்து அப்படிங்கிறத நினைவுபடுத்துறார். அமைச்சர்களுடனும் வீரர்களுடனும் சேர்ந்து ஆலோசித்து நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்தி சொல்றார். ராமன் வார்த்தைகளை கேட்ட சுக்ரீவன் ரொம்ப நன்றியோடு பதில் சொல்றான். நான் இழந்திருந்த அரசாட்சியையும் செல்வத்தையும் புகழையும் அனைத்தையும் உங்கள் அருளால் நான் மீண்டும் அடைஞ்சேன். நீங்களும் லக்ஷ்மணனும் எனக்கு செய்த உதவியை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். உதவி பெற்றுவிட்டு அதற்கு பதில் செய்யாதவன் மனிதர்களில் குற்றவாளி அப்படின்னு அவன் உண்மையான ஒரு நன்றி உணர்வோடு சுக்ரீவன் சொல்றான். ராமரை பார்த்து பூமியின் பல பகுதிகளில் இருந்தும் வானரத் தலைவர்கள்லாம் வந்திருக்கா.
அவர்கள் தங்கள் தங்கள் பிரதேசங்களில் இருந்த அனைத்து வலிமை மிக்க வானரர்களையும் அழிச்சுண்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்றான். கரடி படைகளும் கோலாங்குல இன வீரர்களும் அடர்ந்த காடுகளை அணுக முடியாத மலைப்பகுதிகளையும் நன்கு அறிந்த போர் வீரர்களும் எல்லாரும் வந்திருக்கா. தேவர்களும் கந்தர்வர்களும் தோன்றிய வம்சங்களில் பிறந்த விரும்பிய உருவம் எடுக்கக்கூடிய அற்புத சக்தி உடைய வானரர்களும் தங்கள் படைகளோடு வந்துருக்கா. அவர்களின் எண்ணிக்கை சாதாரண கணக்குகளை கடந்தது. நூறுகள், ஆயிரங்கள், லட்சங்கள், கோடிகள், அற்புதங்கள், சமுத்திரங்கள், பரார்த்தங்கள் என்று அளவிட முடியாத அளவுக்கு வானரப் படைகள் திரண்டு வந்திருக்கு. மேரு, மந்திர, வித்யம் போன்ற மகா மலைகளில் வாழ்கின்ற பேராற்றல் மிக்க வீரர்களும் வந்துருக்கா அப்படின்னு சுக்ரீவன் சொல்றான். அவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ராவணனையும் அவனது சக்திகளையும் போரில் அழித்து சீதா தேவியை மீட்டு வருவார்கள் அப்படின்னு ஒரு உறுதியை கொடுக்கிறான். சுக்ரீவன் தன் கட்டளைகளை எவ்வளவு சிறப்பாக நிறைவேற்றி இருக்கிறான் அப்படிங்கறதையும், தர்மத்தின் பக்கம் நிற்க உலகமே ஒன்று திரண்டு வருவதை பார்த்த போதும் ராமபிரானின் மனசு அப்படியே மகிழ்ச்சியாலும் நிரம்பி போயிடுது. நீல தாமரை மலர்வதைப் போல அவரது முகம் ஒளி வீசியது. சீதா தேவியை மீட்கும் புனித பணிக்காக தேவையான சக்திகள் அனைத்தும் இப்போது ஒன்று திரண்டு இருக்கிறது என்ற நம்பிக்கை அவரது உள்ளத்திலே ரொம்ப உறுதியாக மலர்ந்தது. இறைவனுக்காக செய்யப்படும் சேவை எதுவும் வீணா போகாது. நன்றி உணர்வு அப்படின்னு சொல்றது ஒரு உயர்ந்த தர்மம். நல்ல நண்பனை மதித்து அவனுக்காக கூட நிற்பது தர்மத்தின் அடையாளம். பெரிய காரியங்கள் ஒற்றுமையால் மட்டும்தான் நிறைவேற்ற முடியும். தர்மத்தின் பக்கம் நிற்பவர்களுக்கு உலகமே துணையாக இருக்கும். இறைவனின் காரியத்தில் ஈடுபடுகின்றவன் தன் வாழ்க்கையையுமே தானே உயர்த்தி கொள்கிறான். பக்தனின் உண்மையான முயற்சி இறைவனை சந்தோஷப்படுத்துகிறது. இறுதியில் தர்மமே வெற்றி பெறுகிறது. அதர்மம் நிச்சயமாக அழிந்துவிடும் அப்படின்னு சொல்லி இந்த 38வது அத்தியாயத்தை முடிக்கிறார். தொடர்ந்து 39வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.